இங்கே என்ன கார் எதுவும் இடிபட்டு நிற்கா. சவுதி அரேபியாவில் வந்து கேமரா ஃபைன்னா என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். சவுதிக்கெலாம் டிரைவர் வேலைக்கு போனால் அந்த மாதிரி வந்து கேமரா ஃபைன் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டுருவோம். சவுதின்னு இல்லை, கல்ஃப் கண்ட்ரி எல்லா வெளிநாட்டிலுமே மேக்ஸிமம் இருக்கும் இல்லையா. அது எப்படி வேலை செய்யும், அதோட ஃபைன் டீட்டெயில் இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஓகே, இன்னைக்கு காலையில் வந்து எனக்கு வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூலில் வந்து ஆட்டை விட்டுட்டு காலேஜ் போகிற பொண்ணுங்களை வந்து அவங்கவுங்க மெட்ரோ ஸ்டேஷனில் கொண்டு விட்டுட்டு கிட்ட நான் ரூம் போய்ட்டுருக்கேன். அடுத்து வந்து எனக்கு இப்போ ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்க 2 பொண்ணுங்க வந்து ரெடியாக இருக்குது, போகிறேன்னு சொன்னாங்க. அவங்கள கூப்பிட்டு போனோம். மணி இப்போ 7:15 தான் ஆச்சு, 7:45 ஆச்சு. அவங்க ஒரு 8 மணி போல் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி காலையிலே அவங்கள விட்டேன்னா மொத்த வேலையை முடிஞ்சு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு போய் கூப்பிட தான் போனோம். நான் வந்து காலையில் என்னோடய வேலைகள்லாம் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. ஆஃபீஸ் போகிற பொண்ணுங்க வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணு தான் போச்சு, இந்த வலையா போகிற பக்கம் போகிற பொண்ணு. அதையும் விட்டு நான் ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து நான் வந்து எதை பற்றி ஷேர் பண்ணலான்னா, அதாவது கேமரா சிக்னல், கேமரா ஃபைனு இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும், சீட் பெல்ட்டு போட்டால் ஃபைன் கிடைக்கும், அது இல்லாமல் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணால் ஃபைன் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நான் நிறைய கேள்விப்பட்டுள்ள. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீட் பெல்ட் கேமரா பார்த்துக்கலாம். சீட் பெல்ட் கேமராவும் மொபைல் கேமரா பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். சீட் பெல்ட் கேமரா வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. அப்புறம் வந்து மொபைல் கேமராவும் சேம் இதே லோகோ தான், சேம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து எப்படி ஃபைன் கிடைக்குன்னா, நீங்கள் வந்து சீட் பெல்ட் போடாமல் போனீங்கன்னா இந்த மாதிரி கேமரா வந்து மேலே இருக்கும், இந்த மாதிரி கம்பியில் மேலே இருக்கும். அப்போ அதில் ரவுண்டாக குட்டி குட்டியாக இருக்கும். அந்த கேமரா வந்து நீங்கள் கார் போகும்போது, உங்கள் கார் மட்டும் இல்லை, எல்லா காரையுமே வந்து ஃபோட்டோ எடுக்கும். அப்போ அதில் வந்து ஃபோட்டோ அப்படின்னா அப்புறம் வந்து அவங்க எடுத்து கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து சீட் பெல்ட் போட்டிருக்காங்களா ஆள், கையில் மொபைல், அதாவது மொபைல் வந்து ஒரு நம்ம கால் இருக்குல்ல, ஒரு சீட்டில் நம்ம இருக்குன்னா நம்ம காலுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸ்டீரிங் இருக்குல்ல, ஸ்டீரிங்கோட பக்கத்தில், ஸ்டீரிங்க்கு மேலே வரக்கூடாது, அதாவது மேலே டாப்பில் இல்லை, ஸ்டீரிங் கீழே ஆரம்பிக்கிற அந்த ரவுண்டுக்கு மேலேயே வந்து வரக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஃபைனாக கிடைக்கும். அதுக்கு 500 ரியால் நினைக்கிறேன் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணோம். நம்ம போய் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா சம்திங்கிட்ட வந்துடும், 11,000 சம்திங்காக வரும். இதே சேம் தான் சீட் பெல்ட்டுக்கும். சீட் பெல்ட்டு நீங்கள் போடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ரியால் ஃபைன் நினைக்கிறேன். நான் அதெல்லாம் வாங்கினதே இல்லை ஃபைன்லாம், ஆனால் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். 250 ரியால் என் ஃப்ரெண்டுலாம் வந்து ஃபைன் வாங்கி அடைச்சிருக்காங்க, ஓகேங்களா. இந்த 2 தான் வந்து சீட் பெல்ட் கேமராக்கும் இதுக்கும் உள்ள இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடு கேமரா வந்து எப்படி இருக்குன்னா 2 மாடலில் இருக்கும். அதாவது ஒன்று வந்து இப்படி இருக்கும், இது வந்து பெர்மனண்ட், இது வந்து இங்கே தான் இருக்கும், இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும், இது இங்கே தான் இருக்கும், இந்த இடத்துல இருந்து எங்கேயுமே போகாது, இந்த இடத்துல இருந்து எங்கேயுமே மாற்ற மாட்டாங்க, அது அப்படியே அங்கே தான் இருக்கும். இது ஒன்று வந்து டெம்பரரி கேமரா, அது இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இது வந்து பேட்டரியை வச்சு இவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து எப்படின்னா அப்பப்போ ஒரு நாள் இங்கே இருக்கும், ஒரு நாள் அந்த ரோட்டில் இங்கே இருக்காது, அங்கே இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ஆட்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கு. ஆனால் ஃபிக்ஸட் கேமரா, பெர்மனண்ட் கேமரா வந்து அங்கே தான் இருக்கும், அது எங்கேயுமே மாறாது. இது பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஃபைன் கிடைக்குன்னா, ஒவ்வொரு இப்போ நான் ஆப்போசிட்டில் ரோடு போகுதுங்களா, அந்த மாதிரி ரோட்டில் சைடில் வந்து நம்ம திண்டு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கணும். திண்டில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த கேமரா இந்த ரோடுக்கு வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். இப்போ 80ன்னு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு 80 இந்த ரோடோட ஸ்பீட் லிமிட்டு. அப்போ நீங்கள் வந்து 85 வரைக்கும் போய்க்கலாம், ஆனால் 88 வரைக்கும் போய்க்கலாம். ஆனால் நீங்கள் 88ல் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். இங்கே என்ன கார் எதுவும் இடிபட்டு நிற்கா. இந்த 80 ரோட்டில் வந்து நீங்கள் வந்து 89 நீங்கள் டச் பண்ணால் உங்கள் டிஸ்பிளேல நீங்கள் உங்களுக்கு பார்க்கணும்ல, நீங்கள் போட ஸ்பீடு டச் பண்ணால் இந்த மாதிரி பாக்ஸ் கேமராங்கள்ல அதுக்குள்ளாட்டி வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி இருக்கும், கேமராவும் இருக்கும், பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளாஷ் லைட் மாதிரி இருக்கும். இந்த நல்ல பெருசு, இந்த புல்லட்டுக்கு கண்ணம், இந்த மண்டை இருக்குல்ல, ஹெட்லைட் அந்த மாதிரி இருக்கும், நல்ல பெருசாட்டு, நல்ல பவராக அடிக்கும். நைட்லாம் அடித்தா ரொம்ப ஃப்ளாஷாக நல்ல பவராக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து மொத்தம் ஃப்ளாஷ் ஆகும். அது ஃப்ளாஷ் ஆனாலே தெரியும் யாருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து இந்த ரோட்டில் போகிற ஆளுக்கு வந்து ஃபைன் வந்துருக்கு அப்படின்னு நம்மளே கணிச்சிடலாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ளாஷ் அடிக்குது லைட்டு, பகலில் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும், நைட்டு வெறித்தனமாக இருக்கும், ரொம்ப இருட்டான இடத்துல பளிச்சுன்னு அடிக்கும். அதில் அவங்க கேமரா உங்கள் வண்டி வந்து கிளியராக அதில் வந்து கேப்சர் ஆகிரும். அப்போ அதை கரெக்ட் பண்ணி இந்த வண்டி ஃபைன் வந்துருக்கு அப்படின்ட்டு கரெக்டாக எடுத்து போட்டுருவாங்க, சரிங்களா. இந்த ஸ்பீடு கேமராவுக்கு வந்து ஃபைன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து 90 ரூபா, சாரி 80, இப்போ வந்து 80 ரூபாங்களா, நீங்கள் 80 வந்து 80 to 88 வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் அடிக்காது. நீங்கள் 89ல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ரியால் ஃபைனு. 89லேருந்து 99 வரைக்கும் போனீங்கன்னா அந்த கேப்பு ஸ்பீடுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 150 ஃபைன் நினைக்கிறேன்.
அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபைன் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் காரோட ஸ்பீட் லிமிட்டை பார்த்து உங்களுக்கு வந்து ஃபைன் விடும். சரிங்களா? இது வந்து ஸ்பீட் லிமிட்டோட கேமரா டீட்டெயில். அடுத்து வந்து சிக்னல் கேமரா. இதுதான் வந்து ரொம்பவே நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா இப்போ சொன்ன ரெண்டு கூட ரொம்ப ஃபைன் வந்து நல்ல போனால் ஒரு 500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். ஆனால் இந்த சிக்னல் கேமரா வந்து 500 ரூபாய்க்குள்ள முடியாது, ரொம்ப பெரிய அமௌண்ட்டை எழுத்து வைக்கும். அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லாம். என் ஷார்ட்ஸில் அந்த சிக்னல் கேமரா வந்து எப்படின்னா நிறைய டைப் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி போஸ்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி போஸ்ட்டில் வந்து ரவுண்டாக இந்த கிரே கலரும் கருப்புலாம் சுற்றி இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நான் பார்த்து இந்த ரெண்டு தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது வந்து எப்படின்னா, ஆனால் இதுவும் சேம் தான், அதுக்கு வேலையெல்லாம் சேம் வேலை தான், வேற ஒன்றும் கிடையாது. இது என்ன செய்யணும் வந்து நீங்கள் வந்து சிக்னல் இருக்குன்னா ஃப்ரண்டில் எப்போவுமே அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன லைன் போட்டிருப்பாங்க. நான் ஒரு ட்ராக்கில் நீங்கள் வாங்கினா ஏதோ லைன் போட்டிருப்பாங்க, இதை நீங்கள் கிராஸ் பண்ணி போகக்கூடாதுன்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரி வந்து லைன் எல்லா சிக்னல்லையும் இருக்கும். அதாவது எல்லா இதுலேயும் இருக்கும். கேமரா சிக்னலில் வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த குப்ளி மாதிரிலாம் இருக்கும். நம்ம இந்த கார் மாதிரி எத்தனை மாதிரி நம்ம ஆடம் தெரியுமா, அந்த மாதிரி குப்ளி வச்சு பாருங்க. அப்போ நீங்கள் அதை வந்து உங்கள் வீலை நீங்கள் டச் பண்ணாலே, ஃப்ரண்ட் வீல் நீங்கள் டச் பண்ணாலே ஃபைன் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து நான் பார்த்ததில்லை. நிறைய வண்டி கொஞ்சம் ஃப்ரண்ட் வீல்லாம் போய் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம எப்போவுமே சேஃப்டியாக, அது இல்லாமல் வீலை ஏற்றக்கூடாது. அது பக்கம் போனாலும் நம்ம வந்து உஷாராக இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ரியால் அபராதம் விதிக்கப்படும். அது எந்த மாற்றம் கிடையாது. சில டைம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் போடுவாங்க. 3000 ரியால் நீங்கள் கட்டியில் உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். ஆஃபரில் ஒரு 100 ரியாலோ 200 ரியாலோ உங்களுக்கு வந்து போனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கேமரா சிக்னலோட டீட்டெயில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக கவனமாக வண்டி ஓட்டணும். வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது. இனி இவ்வளோ தான் ப்ரோ பிரச்சனை, இவ்வளோ தான் ஃபைனா, இதுக்கு மேலே ஃபைன் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது என்னென்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம ரோட்டில் போகிறோம் தெரியுமா, அப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்பீடு கேமரா இருக்காது. அங்கங்கேயே வச்சுப்பானுங்க, ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பானுங்க. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் கேமரான்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா நீங்கள் ஜிவியாக ஸ்லோவாக போவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாக்கி இடங்கள்ல ஒரு மாதிரி ஸ்பீடாக போவீங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ராக்ல போயிட்டு இண்டிகேட்டர் போடாமல் செகண்ட் ட்ராக் மாறும்ல, இது ஒன்று. 2 இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2. அப்புறம் வந்து இந்த நோ பார்க்கிங் 1, 3. அப்புறம் ஆல்ரெடி பார்க்கிங் பண்ண வண்டி இருக்குல்ல, அதுக்கு பேக்கில் விட்டு காரை விட்டுட்டு கடைக்கு போயிட்டு வர்றது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அங்கங்கே போலீஸ் வந்து நிற்கும். இப்போ இந்த மாதிரி ட்ராக்ல போகும்போது வந்து போலீஸ் ஜீப் மட்டும் போலீஸ் வராது. இந்த மாதிரி ஃப்ரண்டில் கார் போகுது, இந்த மாதிரி காரில் வந்து அப்படியே சாதாரண ஒரு ஆள் மாதிரி அப்படியே போவாங்க. யூனிஃபார்ம் கூட போடாமல் அவங்க போடுற நார்மல் தோப்பு கூட போட்டு அப்படியே போவாங்க. அப்போ நீங்கள் காரை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தா உங்களுக்கு வந்து பேக்லேருந்து ஃபோட்டோ எடுத்து ஃபைன் கிடைக்கும். இது அப்புறம் நீங்கள் வந்து பார்க்கிங்கில் வந்து நோ பார்க்கிங்கில் விட்டால் உங்களுக்கு வந்து ஃபைன் கிடைக்கும். 2. ஆல்ரெடி பார்க்கிங் நிற்கலாம் காரு, அந்த காருக்கு பேக்கில் நீங்கள் வந்து வண்டியை விட்டு கடைக்கு போய் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை போலீஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபைன் கிடைக்கும். அப்புறம் வந்து நார்மலாக ஒரு இடத்துல நீங்கள் காரை ஒதுக்கி விட்டு நிற்கும் போது 4 சைடு இண்டிகேட்டரிங் போட்டு விடணும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஃபைன் இருக்குது. அப்புறம் இந்த காலேஜுக்கு உள்ளாடி போகும்போது நீங்கள் வந்து அங்கேயுமே வந்து கரெக்டாக போய் கரெக்டாக வரணும். உங்களுக்கு காலேஜ் டியூட்டி இருந்தால் நீங்கள் காலேஜுக்கு போகும்போது நீங்கள் உள்ளாடி போகும்போதும் எங்கே பார்க்கிங் விடணுமோ அங்கே தான் பார்க்கிங் விடணும். அங்கே வெயிட் பண்ணக்கூடாதுன்னா அங்கே வெயிட் பண்ணக்கூடாது. அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து போலீஸ் வந்து ஃபைன் போடாது, அங்குள்ள செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. உங்கள் வண்டி கார் நம்பர் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் போட்டுருவாங்க. ஏன்னா இந்த ஃபைன் நான் வாங்கியிருக்கேன், அதனால நான் அவங்களுக்கு சொல்லேன். இவ்வளோ தான் கைஸ் ஃபைனோட டீட்டெயில். வேறு வந்து பெரிய லெவலில் இங்கே எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் வந்து இந்த கேமரா சிக்னல், சீட் பெல்ட்டு, ஃபோனு இதை வண்டிங்க யூஸ் பண்ணாமல் பார்த்தாலே போதும். அப்புறம் உள்ளதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் விழுந்தாலும் உங்களுக்கு கம்மி அமௌண்ட் ஒரு 100-150 தான் விழும். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக விழும். அதே மாதிரி நோ பார்க்கிங்கும் வண்டி வந்து அதிகம் விடாதுங்க. அப்புறம் வந்து ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ண ஒன்று வேணா, அது வந்து 1 மட்டும் தான் போகணும், ஆப்போசிட்டில் வராதுங்க. ஏன்னா சில இடத்துகளில் வந்து ஆப்போசிட்டில் வருவானுங்க பசங்கள்லாம். இதுதான் கேமரா ஃபைனு, ஸ்பீடு ஃபைனு, மொபைல் ஃபைனு, அப்புறம் சீட் பெல்ட் ஃபைனு, இந்த மாதிரி. இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான் கைஸ் மேட்ரு. இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான் வந்து ஃபைன் டீட்டெயிலு. சிக்னல் கேமரா, ஃபோன் கேமரா, சீட் பெல்ட் கேமரா, இந்த பார்க்கிங் கேமரா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயிலாம் இவ்வளோ தான். வேறு எதுவுமே கிடைக்காது. அமௌண்ட்டும் இந்த மாதிரி தான் போடுவாங்க ஃபைனு. உங்களுக்கு வந்து போனஸ்லாம் கிடையாது சில டைமு. அதாவது நீங்கள் வந்து பெரிய ஃபைன்லாம் அந்த கேமரா சிக்னல் லெவலில் ஃபைன்லாம் வாங்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு போனஸ்லாம் தருவாங்க. அது ஒரு 200 ரியால் 300 ரியால் போனஸ் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி காலைல ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு பண்ண முடியல வந்து விட்டாச்சு. எடிட்டர்னு கூட்டு வரணும் அவங்கள. அதான் என்னோட டாஸ்க்கு, பெரிய டாஸ்க்கு. அதுக்கப்புறம் வேலை அதிகம் இருக்காது. ஏதாவது பக்கத்தில் எங்கேயோ போன மட்டும் தான் இருக்கும். இந்த வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் பாய். நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.